ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை நிலா சமைக்க போகும்போது சிலிண்டர் காலியாகி இன்னொரு சிலிண்டர் இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால் சிலிண்டர் இல்லாத சமயமாக நம்ம சேரன் வெளியில் விறகடுப்பில் சமைச்சாங்க. அவங்க சேரனை நான் கஷ்டப்படுறத பார்த்ததுமே தன்னோட குடும்பத்துக்காக போய் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க எல்லாருமே கேட்குறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. இல்லை, அண்ணன் விறகடுப்பில் சமைச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமேன்னு தான் நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இதில் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பாத்திரமே கிடையாதே அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நிலா வருத்தப்படுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சேரன், அதெல்லாம் இல்லைம்மா, மேலே கொஞ்சம் பாத்திரம் கட்டி போட்டிருக்கேன், அதில் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஒதுங்க வைக்கிறாங்க. அதில் பழைய பாத்திரங்கள், பழைய பொருட்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம வீட்லேயுமே சில நேரம் பழைய பொருட்களை பார்க்கும்போது அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸைட் ஆகி பார்ப்போம். அதே மாதிரி தான் நிலாவும் பல்லவனும் பழைய பொருட்களை எடுத்து பார்க்கும்போது இது எங்கள் அண்ணனோடது, இது எங்கள் பாண்டியனோடது அப்படின்னு சொல்லி பல்லவன் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நிலாவும் ஒரு எக்ஸைட் ஆகி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்படி ஒவ்வொரு பொருளாக பார்க்கும்போது ஒரு பெட்டி கிடைக்கிது. பழைய பெட்டினோடனே நம்ம பல்லவன் ஆசையோடு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா பழைய ஃபோட்டோஸும் கிடைக்கிது. அதை பார்த்ததுமே பல்லவனுக்கு இன்னுமே சந்தோஷம். அண்ணி இங்கே பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவையே காமிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு லேடி கையில் நம்ம பல்லவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. இதை பார்த்ததுமே பல்லவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. நம்ம பல்லவனுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, அது நடேசன் 2ஆவதாக கல்யாணம் பண்ண அந்த லேடியோட ஃபோட்டோ. இவங்க கையில் ஏன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க அதை சேரன் அண்ணாக்கிட்டே போய் காமிச்சு கேட்குறாங்க, அண்ணே நான் ஏன் இந்த லேடி கையில் இருக்கிறேன்? நான் பிறந்ததுலேருந்து நான் அம்மா கூட இருக்கிற மாதிரி கூட இந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஆனால் இந்த லேடி கூட நான் இருக்கிற மாதிரி ஏன் ஃபோட்டோ இருக்குது? இந்த லேடி கிட்ட என்ன யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேரன் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாண்டியன் வரவுமே, ஏன் அண்ணா நான் ஏன் இவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயுமே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம பல்லவனோட ஃபேஸில் ரொம்பவே கலக்கமாகவே இருக்குது. அவங்க கோபத்தோடையும் இருக்கிறாங்க. அதே கோபத்தோட நடேசன் வந்ததுமே, நான் அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி கூட ஒரு ஃபோட்டோ கூட இங்கே இல்லை, ஆனால் இந்த லேடி கூட இருக்கிற மாதிரி எப்படி இந்த ஃபோட்டோ இருந்தது, என்னையா இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நடேசன் மழுப்ப தான் ட்ரை பண்ணுறாங்க. டேய், உனக்கு ஒரு வேலை இல்லையா, போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இருந்தாலுமே நம்ம பல்லவன் ரொம்பவே கட்டாயப்படுத்தி கேட்குறாங்க. நம்ம நடேசன் எப்படியாவது பல்லவன் கிட்டே இருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்செல்லாம் இருக்குது. இதை பார்த்ததுமே சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவன் கையில் எப்படி இந்த ஃபோட்டோ கிடைச்சதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். இந்த சீரியலை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்குமே இந்த கதையை பற்றி தெரியும். ஏன்னா நம்ம பல்லவன் நடேசனோட 2ஆவது ஒய்ஃபோட குழந்தை தான். இது பல்லவனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அதுவும் இப்போ தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். அட ஆமாங்க, நம்ம பல்லவன் திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா, இந்த லேடி கையில் ஏன் என்னை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியுமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நடேசன், ஆமாண்டா, ஏன்னா அது ஓ அம்மா தான், ஓ அம்மா கையில் ஒன்றை கொடுக்காம வேற யார் கையில் கொடுக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் மட்டும் இல்லைங்க, நம்ம நிலா, சோழன், பாண்டியன், சேரன் எல்லாருமே தான் ஷாக் ஆகுறாங்க. நடேசன் நம்ம பல்லவன் கிட்ட உண்மையை சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.